Mistake number 4, delaying our investment journey. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ என்ன அவசரம், எனக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் இருக்குது, 20 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு, பசங்க சின்ன பசங்க தானே, 1 year 2 year கிட்ட தானே, அவங்களோட எஜுகேஷனுக்கு இன்னும் எனக்கு ஒரு 15 வருஷம் இருக்குது, 18 வருஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு they are delaying their investment journey. ஆனால் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா, நீங்கள் டிலே பண்ணுற ஒரு வருஷமும் அதோட காஸ்ட் தட் யூ ஆர் கோயிங் டு பே இஸ் ஹியூஜ். ஸோ அதே அமௌண்ட், அதே குவான்டம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இன்னொரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 3 years கழிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் இஸ் வெரி வெரி ஹை. நான் உங்களுக்கு ஒரு கால்குலேட்டரோட காட்டுறேன். அதே மாதிரி இந்த டாபிக் டிலேயிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி டாபிக் பேசும்போது இதில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஸோ. ஃபஸ்ட்டு இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அட்லீஸ்ட் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதில் 30% நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். See, or 25%, whichever you feel comfortable. Minimum is 25 and maximum there is no limit. Depending upon your family and financial situation, you can take a call. So, இந்த 30% நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க வேண்டாம், அன்சர்டனிட்டி டைம்ஸை பற்றி யோசிக்க வேண்டாம். your life will be filled with happiness. So, I will take you through the calculator now. Just ஒரு 10,000 rupees SIP 3 years கழித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். இதுதான் அந்த கால்குலேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி டிலே காஸ்ட் கால்குலேட்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 10,000 rupees மந்த்லி எஸ்ஐபி அண்ட் 20 years பீரியடுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அண்ட் 12% ரிட்டர்ன்ஸ் நான் வச்சுருக்கேன். அண்ட் ஜஸ்ட் 3 years தான் டிலே, 36 months டிலேவாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் டோட்டலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 24 lakhs. அதாவது உங்களுக்கு வந்து மந்த்லி 10,000 rupeesனால் இயருக்கு வந்து 1.2 lakhs இஸ் வாட் வில் பி இன்வெஸ்டிங். அண்ட் ஃபார் 20 years வில் பி இன்வெஸ்டிங் க்ளோஸ் அபவுட் 24 lakhs. அண்ட் ஆஃப்டர் 20 years டைம் அட் 12% ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி யூ ஆர் சப்போஸ் டு கெட் ஆல்மோஸ்ட் 92 lakhs. ஆனால் உங்களுக்கு கையில் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 62,40,000 rupees தான் கையில் கிடைக்கும். பிகாஸ் தெர் இஸ் அ டிலே ஆஃப் that 36 months. ஒருத்தர் 36 months டிலே பண்ணார்னா அவருக்கு டைரெக்டாக 30 லட்ச ரூபா கம்மியாக கிடைக்கிது. அட் 12% ரொம்ப நாமினல் ரிட்டர்ன் போட்டிருக்கேன். 12% ரிட்டர்ன்ஸில் he is losing close to about 30 lakhs, which is the cost that he needs to pay for delaying this 36 months or 3 years. அண்ட் அது மட்டும் இல்லாமல், அந்த 30 lakhs மட்டும் இல்லாமல், நாளைக்கு இந்த 91 or 92 lakhs எடுத்து ஒரு மந்த்லி இன்கமில் ஒரு 8% ஃபெச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டில் போடும்போது அந்த இன்வெஸ்டர் who had started his investment journey about 3 years back அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 61,000 rupees is going to get as a monthly income for till end of his life. அடுத்த ஒரு 20 years இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்க போகுது. ஆனால் இந்த பர்சனுக்கு he is going to get only 41,000 rupees. ஸோ உங்களோட கார்பஸில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அவரோட ரிட்டையர்மெண்ட்லையும் அவரோட இன்கமில் 20,000 rupees டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். ஸோ அடுத்த 20 yearsக்கு ஒருத்தர் 60 years ரிட்டையர் ஆகிறார், அடுத்த 80 years வரைக்கும் இந்த இன்கம் வச்சுட்டு இருக்க போகிறாருன்னா வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா. அண்ட் 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 50 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுது. அதை தவிர அவங்களோட கார்பஸில் ஒரு 20 lakhs. See the impact that we are going to have because of the delay that we are making for this just 3 years time. ஸோ அதனால் பி ஆல்வேஸ் ப்ரூடென்ட் டு ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அட் தி ஏர்லியஸ்ட். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கிடைக்கும்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 3 mistakes உங்களுக்கு வந்து இஎம்ஐ பேர்டன் அண்ட் இம்பல்சிவ் டிசிஷன் இன் பையிங் திங்ஸ் அண்ட் வந்து கெட்டிங் இன் டு ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸஸ், இது 3மே பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா கையில் மணி இருக்காது உங்களுக்கு. உங்களோட நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பிரின்சிபலாக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னா இன்டாக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு மைண்டு வந்து வேவரிங்காகவே இருக்காது. ஸோ அதனால் அதுக்காகவாது ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அட் தி ஏர்லியஸ்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபினான்ஷியல் மிஸ்டேக் நம்பர் 4 பார்த்தோம்.
டிலேயிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பார்த்தோம். கூடிய சீக்கிரத்தில் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் நம்பர் 5ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் சைனிங் ஆஃப். இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப்ட் அவர் சேனல் yet, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வாழ்க வளமுடன். கீப் ப்ராஸ்பரிங்.